நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவரே, உடைய கிருபையினாலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய இரக்கத்தினாலே தயவினாலே பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் போஷித்து ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்தி எங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும்போதும் குடும்பங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வரும்போதும் கர்த்தர் தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி வழிநடத்தி வருகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்களுடைய அன்பும் கிருபையும் என்றும் மாறாததா இருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளின் கர்த்தாவே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை தாரும், நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் புத்தகம் ஒருவேளை 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ரொம்ப உற்சாகமா போச்சுன்னு சொல்லி என்னால சொல்ல முடியாது. ஒரு ஒரு ஜோக்கா இருக்கலாம் அல்லது ஒரு கதையா இருக்கலாம். நம்ம அதை சொல்லும் போது யார் சொல்றோமோ நமக்குள்ள என்ன இருக்கணும்னா நமக்குள்ளே ஒரு களிப்பு இருக்கும். நான் சொல்றது இல்லை, நம்ம ரசிச்ச ஒரு ஜோக்கா இருக்கலாம், நல்ல ஒரு நம்ம ஏற்றுக்கொண்ட அல்லது நம்ம ரசித்த ஒரு கதையை தான் நல்லா சொல்ல முடியும், சந்தோஷமா சொல்ல முடியும். என்னை பொறுத்த அளவுல 10ஆம் அதிகாரம் வரைக்கும் முக்கியமா என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இப்ப ஒரு தியாலஜி, நாலேஜ் ஆஃப் காட், எப்படி இயேசு கிறிஸ்து தூதர்களோடு உயர்ந்தவர், மோசையோடு உயர்ந்தவர், எல்லாரை பார்க்கணும் உயர்ந்தவர் என்பதை காட்டுவதற்காக. அடுத்தது அவர் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். முதலாவது ஏற்பட்ட உடன்படிக்கையை விட இரண்டாவது உடன்படிக்கை, இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை சிறந்தது. இந்த போல காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்ல கற்றுக்கொண்டோம். ஆனா 11ஆம் அதிகாரம் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. இது விசுவாச பட்டியல் என்று சொல்வார்கள். முதல் வசனம் 1, 2, 3 6 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதாவது நம்பப்படுகிறது உறுதி. விசுவாசம்னா நம்ம எதெல்லாம் நம்புறோமோ அதுல உறுதி. எதெல்லாம் நம்புறோம்? இந்த உலகம் தேவனால் உருவாக்கப்பட்டது என்று நம்புகிறோம். ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மகன் தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் நம்புகிறோம். இப்படி பல வேதம் உண்மையானது என்று நம்புகிறோம். ஆவியானவரால் எழுதப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் நம்ம பல காரியங்கள் நம்புகிறோம். காணப்படாதவைகள் இருக்கிறது. சிங்காசனம் இருக்கிறது, தேவனுடைய சிங்காசனம். பலவித ஆளுகைகள் இருக்கிறது. பிசாசு அவனுடைய சேனைகள் இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் நமக்கு பார்க்கவே இல்லை. பிசாசு தான் எல்லா தவறான செயல்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறான். அவன் தான் எல்லாரும் தூண்டுகிறான். எல்லாம் நம்ம நம்புறோம். அது காணப்படவில்லை, நம்ம கண்ணால பார்த்தது கிடையாது. செலஸ்டியல் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவதூதர்கள் போன்றவர்கள், எதிரான பிசாசு போன்றவர்கள், இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்தது கிடையாது. ஆனா இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? காணப்படாதெல்லாம் இது உண்டு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், பரலோகம் ஒன்று இருக்கு, அவர் நம்மை அழைத்து போகிறார், இதெல்லாம் நம்புறோம். இதுதான் விசுவாசம் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இப்போ நமக்கு முன்னோர்களை பற்றி தான் நம்ம பின்னால படிக்க போறோம். அவங்க எல்லாரும் இந்த விசுவாசம் உடையவர்களா இருந்தார்கள். இதெல்லாம் உண்மைதான், இதுதான் சரிதான், வேதம் சரிதான், ஆண்டவர் உண்மை உள்ளவர் தான், படைத்தது உண்மைதான், இனிப்பெல்லாம் நடக்க போகுது என்பதெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்? விசுவாசித்து அதனால நற்சாட்சி பெற்றார். இப்போ விசுவாசத்தில் நம்ம உறுதியா இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்ய, நம்மை பற்றி ஒரு நற்சாட்சியை கொடுக்கிறார். இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்று சொல்லி சாட்சியை என்ன செய்யறார்? கொடுக்கிறார். விசுவாசத்துல நம்ம உலகம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது, காணப்பட தோன்றுகிறவனால, இங்க இருக்கிற பொருள்ல இருந்து ஒண்ணு வந்தது கிடையாது. அவங்க அப்படிதான் சொன்னாங்க ஆரம்பத்துல. படிப்படியா
ஒரு செல் உயிரினம் இருக்கு. அந்த ஒரு செல்ல இருந்து பல செல் உயிரினங்கள் வந்துச்சு. அமீபான்னு சொல்றாங்க. அமீபாவோட தான் எல்லாம் உருவாச்சு. வந்து கடைசியில குரங்கு வந்துச்சு. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். அப்படிலாம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. காணப்படுபவர்களால் காணப்படுபவர்கள் தோன்றப்படுபவர்களால் உண்டாகவில்லை. தோன்றப்பட்டது, உருவாக்கப்பட்டதுனால உருவானது கிடையாது. 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். இப்போ ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். அதுதான் மேன்மையான பலி என்பது அவனுக்கு எப்படி தெரியும்? நீதிமொழிகள் 20:27 சொல்றது, மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாய் இருக்கிறது, அவை உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராயும். ஏற்கனவே ஆண்டவர் நினைச்சிறவரு அவனுக்கு ஒரு ஜீவ சுவாசத்தை கொடுத்திருந்தார், ஒரு ஆவியை கொடுத்திருந்தார். அந்த ஆவிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தெரியும். மேலும் ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை வேற பத்தி சாப்பிட்டாங்க, நன்மை தீமை என்னது அறியத்தக்கதான். இப்போ இவருடைய உள்ளத்துல ஆவியானவர் இருந்ததுனால எது மேன்மையான பலி என்று அவனுக்கு தெரிந்திருக்கலாம். இன்னும் ஆதாம் ஏவாள் கட்டாயம் சொல்லியிருப்பாங்க, நாங்க இப்படி பாவம் செய்த பிறகு தேவன் ஒரு மிருகத்தை கொண்டு ரத்தத்தை சிந்தி இந்த தோல் உடைய எங்களுக்கு உடுத்து வைத்தார், பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு ரட்சிப்பின் ஆடை அவர்கள் கொடுத்தார். இப்போ அந்த பலி செலுத்துதல் என்பதை அவர்கள் என்ன செய்திருக்கலாம், அதனால புரிந்திருக்கலாம். அவன் எப்படி கட்டினான்? மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இப்போ நம்ம செலுத்தக்கூடிய பலிகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மேன்மையானவைகளா இருக்க வேண்டும். இவன் நம்ம கொடுக்குற ஒரு ரூபா நோட்டு கூட அழுக்கடைந்த நோட்டோ கிழியக்கூடிய நோட்டோ என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஒரு நல்ல பலியாக தேவனுக்கு நம்ம கொடுக்குறோம், அதை என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. எந்த கல்யாணத்துக்கு போறோம், சாதாரண ஒரு ஆளுக்கு போனா கொடுக்கறதுக்கும், ஒரு பணக்கார குடும்பம், மிக பணக்கார குடும்பம்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தான் இருக்கும், கொஞ்சம் உயர்ந்ததா இருக்கும். இது நம்மள அற்பமா நினைச்சிருவாங்க. இப்போ தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சிறந்ததாக இருக்க வேண்டும். இதை குறித்து மல்கியாவுல எழுதப்பட்டிருக்கு. 1 நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். அதை உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆடை பலி கொடுத்தா போதும் அப்படியே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய அதிபதி கொடுத்துப்பாரு, ராஜாவை கொடுத்துப்பாரு, அதை ஏற்றுக்கொள்வானா? 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த மல்கியாவுல தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இப்ப நம்ம காணிக்கை கொடுக்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு சிறந்த காணிக்கைகளை கொடுக்கிறோம் என்பதுல மிக ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். அப்படி அவன் கொடுத்ததுனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் கொடுத்த மேன்மையான பலியினாலே, அது பலியில ரத்தம் செய்யாத ஒரு காரணம், முக்கிய காரணம். அது மேன்மையான பலியை செலுத்தினால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் காணிக்கையை குறித்து ஆண்டவரே என்ன பண்ணாராம், சாட்சி கொடுத்தார். இல்லையா? நம்ம இந்த 2 காசு போட்ட விதவையை தான் ஆண்டவர் பாராட்டணும். ஏன்னா அவருக்கு இருந்தது 2 தான். அதையும் இது ஆண்டோருக்கு சொந்தமானது, ஆண்டோர் போடும் தைரியமா போட்டார். எவ்வளவு குறைவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு குறைவா கொடுக்கறதுல மக்கள் இருக்கிறாங்க.
நான் ஒரு மிஷனரி ஊழியத்துல இருக்கிறதுனால பார்த்துருக்குறேன். நானும் ஒரு ஹெட்மினிஸ்டரா ஒரு பொண்ணு இருக்கேன், என்கிட்ட படிச்ச பொண்ணு தான், என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். 100 ரூபா கொடுக்குறா காணிக்க. நான் 8 ரூபா திட்டம் குறைஞ்சது 500 கொடுன்னு. 1,50,000 2 லட்சம் சம்பளம் இருக்கும். அதை கொடுக்க முடியல. நம்ம எவ்வளவு அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகத்துவமான தேவன், நீ எனக்கு கொடுக்கும் பலி எப்படிப்பட்டது, காணிக்கை எப்படிப்பட்டது. இல்ல, ஆண்டவருக்கு எப்பவுமே பெஸ்ட்டை கொடுக்கும். சிறந்ததை கொடுக்கும்போது சிறந்ததை அவர் திரும்ப தருவார். ஆமென். அவன் மரித்தும் இன்னும் பேச இன்னைக்கும் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ஆபேலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென். ஏனோக்கு நமக்கு முன்னடையாளமானவன். ஏனோக்கு எப்படி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அப்படியே நாம் ஒரு நாள் என்ன செய்வோம், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. என்ன விசுவாசம் இருந்திருக்கு அவருக்கு? அவனோட அவ்வளவு உறவு, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சஞ்சரித்தா அவரோடு நடத்த, வாக் வித் காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. எப்பவும் அவரையே கூட பேசிட்டு அவரு கூடயே சஞ்சரித்து கொண்டிருந்தான், வாழ்ந்து கொண்டிருந்தான். கணவன் மனைவி கூட ஒன்னா சஞ்சரிக்க முடியல. ஆனா அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண பிறகு அவளெல்லாம் ஊழியம் செய்ய முடியல, அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு அதுக்கு பிறகு என்ன பண்ணானா, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லி ஆதியாமத்தில் சொல்ல, அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிச்சு பார்ப்போம். ஆதியாமத்துல எக்ஸ்ட்ரா கூட வாசிக்கலாம். நான் அந்த வசனத்தை நான் பார்க்கல. ஐந்தாவது அதிகாரம் ஆதியாமத்துல 24ஆம் வசனம் இருக்கீங்களா? ஆதியாமம் 5ஆம் அதிகாரம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சந்தித்துக் கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? நான் அதுக்கு முன்னால உள்ள வசனங்களை நீ பாத்தீங்கன்னா, அந்த 21, 22 வாசிங்க, 22 வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இப்போ கல்யாணம் பண்ணாம இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும், கல்யாணம் பண்ணாம இருந்தாதான் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க முடியும்லாம் கிடையாது. நம்ம அதிகமா போனா ஒரு 80 வயசு அல்லது 90 வயசு இருக்க போறோம். இப்பவே போர் அடிக்குது, ஆண்டவரே எப்போ வருவேன்னு கேட்டு இருக்கோம். ஆனா ஒரு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து என்னவோ பண்ணாராம், குமாரரையும் குமாரத்திகளையும். இப்போ குடும்ப வாழ்வு ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்வுக்கு எதிரானது கிடையாது, தடையானது கிடையாது. தேவனோடு சஞ்சரிப்பதற்கு இடையூறானது கிடையாது என்பது நம்ம புரிந்து கொள்ளும். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோம், அவர் அதை ரொம்ப விரும்புறாரு. ஏதோ கொஞ்ச நேரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போறதெல்லாம் அவர் ஆண்டவர் விரும்புறாரு. கூட்டு ஜெபங்கள்லாம் நல்லதுதான். ஆனா அதை விட தனி ஜெபம், தனியாக அவரோடு உறவாடுறது, அவரை துதிச்சு அவரை பாடி அப்படி அவரோட அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, இல்லையா? பொதுவா பெண்களே என்ன செய்வாங்க, நிறைய பேசுவாங்க போன்ல, அம்மாட்டையோ அல்லது வேற ரொம்ப நெருங்கினவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, போன்ல பேசிட்டே இருப்பான். எவ்வளவு நேரம் போனாலும் தெரியல போவோம். ரொம்ப தேவனோடு நம்ம நேரத்தை செலவிடணும். காலையில எழுமுங்க, அவரை துதிச்சுட்டு அவரை பாடி அமைதியா அவரோடு கூட நேரத்தை செலவிடுங்க. நைட்லயும் அப்படிதான், எவ்வளவு நேரம் ஆண்டவரோட செலவிட முடியுமோ மற்ற நேரங்கள்ல
அதெல்லாம் நம்ம டைம் என்ன செய்யணும் ஆண்டவரோடு கூட செலவு. அதனால அவன் எப்படிப்பட்டவரா இருந்தான், தேவனுக்கு பிரியமானவன். பிரியமானவங்க கூட தான் அதிக நேரம் பேசுவோம் இல்லையா? யார் நமக்கு ரொம்ப பிரியமோ அவங்கள்ட்ட தான் ரொம்ப நேரம் பேசுவோம். அதாவது போன் எடுக்கும் போதே இவளா கால் பண்றா அப்படின்னு எடுப்போம். ஓ, பிரியமானவர்களோடு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ, பிரியமானவரோடு நம்ம அதிக நேரத்தை என்ன செய்யணும், செலவிட வேண்டும். அதனால அவன் என்ன செய்யப்பட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். 10 கன்னிகைகள் 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவங்க எப்பவும் ரெடியா அவருக்காக காத்திருந்தாங்க, எரிகிற எண்ணெய் எல்லாம் வச்சு. அதே மாதிரி நம்ம காத்து கொண்டிருப்போம். ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார். இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன செய்வார், நமக்கென்று ஆயத்தம் பண்ண இடத்துக்கு கொண்டு செல்வார். 6வது வசனம், விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இப்போ தேவன் ஒருவர் உண்டு என்று நினைக்கணும். அடுத்தது, அவரை யார் தேடுறாங்களுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. நிச்சயமா பலன் கிடைக்கும், பலன் இல்லாமல் போகாது. சில நஷ்டங்கள் ஏற்படலாம், ஏமாற்றங்கள் வரலாம், தூசணங்கள் வரலாம், அவமதிப்போடு ஏற்படலாம். ஆனா ஒரு பலன் நிச்சயமா உண்டு. அவர் தேடுறதுனால தேடுவது விருதான்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நிச்சயமா அதுக்கேற்ற ஆசீர்வாதம் உண்டு என்பதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஓ, நோவா நோவா காலத்துல சொல்றாங்க. அது வரைக்கும் நீ பாத்தீங்கன்னா பைபிள்ல அதிகாமத்துல கீழே இருந்து பனி பூமியை என்ன செய்தது, நனைத்தது அப்படின்னு. அப்போ கீழே இருந்துதான் வந்துச்சு, மேல என்ன இல்லை, மேல இருந்து மழை பொழியல. இப்போ மழை பெய்யும், வெள்ளம் வரும், அழியும் சொல்லி நம்ப முடியாது. ஆனால் அந்த எச்சரிப்பை அவன் என்ன செய்தான், விசுவாசத்தினாலே நோவா ஏற்றுக்கொண்டான். தேவ எச்சரிப்பை பற்றி பயபக்தி உள்ளவனாகி என்னன்னா, ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்டு அவர் மேல ஒரு பயபக்தி, ஒரு கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தை அவனுக்கு என்ன செய்து உண்டாகி என்ன செய்தான், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா இந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். குடும்பம் ரட்சிக்கப்படும் தான் அது சகோதரிகளால் தான் முடியும், மிக முக்கியமா. பல கணவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவரை எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பெந்தேகோஸ்து சபைலாம் பாத்தீங்கன்னா 4 மடங்கு பெண்கள் இருப்பாங்க, 1 மடங்கு தான் ஆண்கள் இருப்பாங்க. அப்படிதான் நிறைய நேரங்கள்ல இருக்கு. அவங்க எளிதாக என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இப்போ அவங்கள என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும், அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பெண்களிடத்துலதான் அந்த பொறுப்பு இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு நேரத்துல நம்ம வீட்டுல நடக்கிறோம், அன்பா நடக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளிடத்துல நம்ம காட்டுற அந்த பிள்ளைகள் நிறைய நேரம் புரிய முடியாம நடந்துக்குவாங்க, நம்மளை புரிந்து கொள்ளாம. செல்வியோட பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, செல்வியை பார்த்து ஆங்கிரி பேர்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அவ எப்பவும் மற்றவங்கள்ட்டலாம் அன்பாதான் இருப்பா, எல்லாத்தையும் அன்பாதான் இருப்பா. ஆனாலும் அந்த பிள்ளைங்களை கண்டிச்சாதான் அவங்க நடப்பாங்க. படிக்க வைக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்கும் பைபிள் படிக்க வைக்கிறதுக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்கு, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கனால அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அம்மாவுடைய அன்பை பற்றி. நம்ம இந்த பிள்ளைகளுடைய அன்பு, இந்த கணவர் வித்தியாசமானவரா இருப்பாரு, அவரை இந்த அன்புக்குள்ள கொண்டு வரணும்.
கோபம், எரிச்சல், பகை இந்த இதெல்லாம் கணவர் மேல இருக்கு. நம்முடைய அன்பை வெளிக்காட்டுபவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். குடும்பம் ரட்சிக்கப்படுறதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. நம்ம ரட்சிக்கப்படுறோம், அடுத்து நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும். அதான் ரொம்ப முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது கடமை. பெரிய பணக்காரரா பிள்ளைகள் இருந்து பிரயோஜனம் கிடையாது. அதை விட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களா, அப்பா அம்மாவை நேசிக்கிற பிள்ளைகளா வளர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட என் மகனால தாங்க முடியாது, மகளால தாங்க முடியாது. எங்களுக்கு வந்தா இப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்முடைய பிள்ளைகள் வரணும். அன்பை காட்டணும். எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ, எவ்வளவு அன்பா இருக்க முடியுமோ, பிள்ளைகிட்ட ரொம்ப கோவப்படாம ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி, கணவர்கிட்டையும் அப்படிதான் நடந்தாதான் குடும்பத்தை என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும் என்பதை மறந்துடாதீங்க. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், ஒண்ணுதான் போயிடும், காணப்படாம போயிடும், ஒரு நாள் அக்கனிக்கிரையாக வைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவன் அதை அறிந்துதான் என்ன செய்யறான், ஒரு பேழையை உண்டு பண்ணும். பேழையை உண்டு பண்றதுங்கிறது ஈஸியான காரியம் கிடையாது. அந்த பிள்ளைகள் எல்லாம் அதற்கு கீழ்ப்பிடிந்தாலும் பார்க்கணும். 8 பேர் உள்ள பிரவேசிச்சாங்க. அவனுடைய மனைவி, 2 பையங்க, அவருடைய மருமகள் எல்லாம் சேர்ந்து உள்ள பிரவேசிச்சாங்க. இப்போ காரணம் அவங்களுடைய ஒரு முன்மாதிரியான, நோவாவுடைய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை பிள்ளைகளிடத்துல, குடும்பத்துக்குள்ள, மருமகளா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், எல்லாருக்கும் முன்னால நம்முடைய ஒரு வாழ்க்கை அந்த பிரியமான ஒரு வாழ்க்கையா இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ரட்சிப்புள்ள நடத்த முடியும். 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். ஆண்டவர் அழைக்கிறார். எங்கப்பா அழைக்கிறீங்க? அங்க நல்லா சுகமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், அங்க அப்பா அம்மாவோட நல்லா இருக்கிறேன், நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்கு, வச்சுட்டு நல்லா என் வயல்லாம் இருக்கு, எங்க கூப்பிடுறீங்க கேட்க. எந்த இடத்துக்கு போறானே தெரியாம விசுவாசத்தினாலே அவர் மேல விசுவாசம் வைத்தான். தேவன் என்ன அழைத்திருக்கிறார், அவர் நிச்சயமா நல்ல இடத்துக்கு கொண்டு போவார். இன்னைக்கு ஊழியத்துக்கெல்லாம் வரணும்னா நிறைய பயப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் அழைக்கிறார், இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ தெரியல, சாப்பாடு கிடைக்குமோ தெரியல, இதனால நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைலாம் என்ன ஆகும் அப்படிலாம் இன்னைக்கு பயப்படுகிறார். இதை பற்றியும் கவலைப்படல. இந்த விசுவாசத்தினாலே எந்த இடத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாரோ அந்த இடத்துக்கு எங்க போறோம்னு தெரியாமலே அந்த செய்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் 9வது வசனம், 9-10 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல எப்படி இருந்தாங்க? பரதேசி போர். பரதேசி அப்படின்னு சொன்னா அந்நியன், ஆலியன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு ஒரு சொந்த இடம் இருக்குது, அதனால இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நான் பரதேசி தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனோடும் பேரனோடும் என்ன செய்ய எங்க குடியிருந்தான்? கூடாரத்துல குடியிருந்தான். ஒரு பக்கா பில்டிங் கட்டல, ஒரு மாளிகை கட்டல, இங்கேயும் என்ன செய்தான்? ஒரு அநித்தியமான இடம், நித்தியமான வாழ்வு, நித்தியமான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருப்பான். நம்மளால நல்ல அஸ்திபாரம் போட்டுதான் வீட்டெல்லாம் கட்டுறோம். ஆனாலும் இதெல்லாம் ஒரு நாள் ஒரு பூமி எதிர்ச்சி வந்தா எல்லா வீடுகளும் விழுந்து போயிடும். அஸ்திபாரம் உள்ள ஒரே நகரம் எங்கதான் இருக்கு? பரலோகத்துல. அவரே கட்டி உண்டாக்கணும்.
நமக்காக எந்த கொத்தனார் கட்டினாலும் சரி, எந்த இன்ஜினியர் கட்டினாலும் இந்த வீட்டுல குறைவுகள் இருக்கு. அவர் நமக்காக கட்டி உண்டாக்குன ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்தானா? காத்திருந்தான். 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். விசுவாசம், அவளுக்கு விசுவாசம், சாராளுக்கும் விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? நம்ம சரீரம் செத்து போச்சு, இனி குழந்தை பிறகு சந்தர்ப்பமே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியும். ஆனாலும் யார் வாக்குத்தத்தம் பண்ணாரோ அவர் உண்மையுள்ளவர். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நடக்குமா என்னோட குடும்பத்துல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? இப்படிதான் இருக்கிறாங்களே, நல்லா படிக்கலையே, நல்லா கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, இப்படி அசட்டையா இருக்கிறாங்க, என் குடும்பமும் கட்டப்படுமா? கணவர் இப்படி இருக்கிறாரு. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணார் உண்மையுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அதனால கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் என்ன செய்தாள்? பிள்ளை. 12வது வசனம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமீன். அப்புறம் சொன்னா, தேவரீர் எனக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கல, எலியேசர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான், அவனுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி நினைத்தார். ஆனா இந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? கடற்கரை மணலவளமான மக்களையும் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் ஜனங்களை என்ன செய்தார்? அவனுடைய சந்ததியில கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனால ஆசீர்வதிக்க முடியாத, அதிசயத்தை செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் சொல்லி யோபு சொல்றது. வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் கடைசியில யோபு வாழ்க்கையில செய்தார். அவன் அவ்வளவு துன்பத்திலேயே அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அந்த விசுவாசத்தோடு இருப்போமானால் நம்முடைய குடும்பமும் கட்டப்படும், நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பமும் உயர்த்தப்படும். 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் அப்படின்னு நம்ம பைபிள்ல பாக்குறோம். ஆபிரகாம் பெரிய சீமானா இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு, அவருடைய ஆடு மாடுகளை பூமி தாங்க தகாதா இருந்ததெல்லாம் சொல்லப்பட்டு, ஈசா பக்கம் பார்த்தா அபிமேலேக்கு நீ பெரிய பெருக்கமாயிட்டு இருக்கா, எங்களாலாம் என்ன செய்ய முடியாது, இங்க சமாளிக்க முடியாது, பூமியை தாங்காது, நீ வேற இடத்துக்கு போயிருன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு ஆசைக்கு போயிடுச்சு. விதைத்தான் ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்காய் ஆண்டவர் அது பெருக செய்தான்லாம் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது யாரும் அடையவில்லைன்னு. இவன் உலக ஆசீர்வாதம் நிறைந்திருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன செய்யல? அடையவில்லை, பார்க்கவில்லை, அவர்கள் மூலம் ரட்சிப்பு கிடைக்கவில்லை. இதுதான் அங்க சொல்லப்பட்டது. இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். நாங்க அந்நியர், பூமிக்குரியவர்கள் அல்ல, பரதேசிகள், பரலோக வாசிகள். இப்படிதான் விசுவாசத்தோட அறிக்கையிட்டார். எல்லா பிரசங்கத்திலையும் இன்னைக்கு எல்லா சுவிசேஷர்களும் சொல்றது, ஈசாக்கு அப்படி பெருகனா, அபிரகாம் இப்படி பெருகனா, இவ்வளவு மந்த இருந்துச்சு, அவ்வளவு ஒட்டகம் இருந்துச்சு, இவ்வளவு இது இருந்துச்சு, இவ்வளவு வேலைக்காரர் இருந்தாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நாங்கெல்லாம் பரதேசிப்பா, நாங்களாம் அந்நியர், பூமிக்கு அந்நியர்கள்.
இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் அல்ல என்று சொல்லி என்ன செய்றாங்களாம், விசுவாசத்தோட மரித்தார்கள். 14-15 வாசிங்க. இப்படி அறிக்கையிடுகிறார்கள், சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஆமென். சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று அறிக்கையிட்டார். சுயதேசம் அப்படின்னா, இப்ப நான் இப்போ பஹ்ரைன் வந்துட்டு எங்க சொந்த தேசத்துக்கு போறேன்னா நான் எங்க வருவேன், இந்தியாவுக்கு வருவேன். ஆனா அவங்க சுயதேசத்தை நாடி போகிறோம்னு சொன்னாங்க. அப்போ சுயதேசம் என்பது என்னன்னா அவங்களுக்கு பரலோகம் தான். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், அதற்கு சமயம் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஆமேன். இங்க எப்படியாவது நம்ம ஒரு பெரிய குழப்பம் ஒண்ணு ஏற்படுத்தணும் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஒரு வீடை கட்டலாம், இன்னும் 2 வீடை கட்டலாம், 2 பிள்ளைங்க இருக்காங்க, கொஞ்சம் பிளாட்ஸ் வாங்கி போடலாம், பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம், அப்படிதான் நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஆனா அவங்க வந்து சுயதேசத்தை நாடி போகிறோம், பரலோகத்தை நாடி போகிறோம், அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார். அப்போ பாருங்க, அவங்களுக்கு இன்னும் இவ்வளவுலாம் மந்தையெல்லாம் பெருகினாலும், மாடுகள் பெருகினாலும், ஆடுகள் பெருகினாலும், வயல்கள் வரத்துகள் பெருகினாலும், ஆஸ்திகள் பெருகினாலும், அவங்களுடைய ஒரே எண்ணதான் அங்க இருந்துச்சு, பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், அங்க ஒரு நாள் போக போகிறோம் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆகையால் தேவன் அவருடைய தேவன். இப்போ தேவன் வந்து நான் அவர்களுடைய தேவன் என்று சொன்னாராம். எதுக்காக? ஏன்னா அவங்க பூமியை நம்பல, பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை நம்பல, பரலோக ஆசீர்வாதத்தை நம்பினார், பரலோக மேன்மையை நம்பினாங்க, பரலோக பாக்கியத்தை நம்பினார். அதனால தேவன் சொன்னாராம், அவர்களுக்கு நான் தேவன். அதெல்லாம் சொன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்மாய் இருக்கிறவர் என்று சொல்லி நம்முடைய தேவன் என்று அவர் அறிக்கையிடும். இது ஏன் பிள்ளை இயேசு கிறிஸ்து போட்டு சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அங்க மோசே வந்தாரு, எலியா வந்தாரு, இவங்க உடனே மோசே எலியா வந்தாங்கப்பா, இது ரொம்ப முக்கியமான இடம், ஒரு கூடாரம் போடுவோம் நினைச்சாங்க. அவர் சொன்னாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய நேசகுமாரன், மோசேயோ எலியாவோ கிடையாது. இப்போ அந்த பிலீஃப் தான் ரொம்ப ரொம்ப விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். இது பரலோகம் தான் முக்கியம், எப்படியாவது அங்க போகணும், இந்த ஆசை தான் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். 17-18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோடு எழும்பின தேவன் வல்லவராயிருக்கிறான் என்று நீ. இப்போ விசுவாசன ஆபிரகாம் அவனுக்கு சோதனை, ஆண்டவர் சோதிக்கிறார். சோதிக்கப்பட்ட போது ஒரு இடத்துல தேவன் சோதிக்கிறது இல்லைன்னு இருக்கு. அது என்னன்னா, நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த சோதனை வந்து பாவ சோதனை, அது வேற, இந்த சோதனை வேற. இது விசுவாசத்துக்கு வர சோதனை. உன் மகனையே பலியிடுன்னு சொல்லும் போது அப்ப அவருக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சுதான், ஈசாக்கு மட்டும்தான் அவன் சந்ததி உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அவன் அதனால செத்து போனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், அவனை உயிரோடு எழுப்பி விடுவார் என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், நம்பினாராம், விசுவாசித்தார். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோர்ந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். தைரியமா என்ன பண்ணாரு, பையனை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் இதை அவனை கொண்டு போட்டாலும் அவன் பலியாக கொடுத்தாலும் மறுபடியும் அவன் என்ன செய்வான், உயிரோடு வந்துருவான். இது இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு மாதிரி. அவரை சிலுவையில் அறைந்து கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர் என்ன செய்வார், உயிரோடு எழுந்து விட்டார்.
இதுவும் ஒரு நாள் நமக்கு ஒரு நாள் அப்படி நாம என்ன செய்யப்படும், உயிரோடு எழப்போகிறோம். பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். ஒரு மாதிரியாக என்ன செய்தான், அவன் பெற்றுக்கொண்டான். யார? ஈசாக்க. மரித்தவனை உயிரோடு எழுப்புவது போல. 20-21 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசிர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசிர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஓ, விசுவாசம். நான் ஆசீர்வதிப்பபடியே என்ன செய்யும், நடக்கும். அதன்படியே தேவன் கிரியை செய்வார் என்று சொல்லி என்ன பண்ணாராம், ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தாராம். இப்போ யாக்கோபும் தன்னுடைய சாக போகும்போது யோசேப்புடைய குமாரன் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அவனும் விசுவாசித்தான். இதே போல நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேனோ, யோசேப்பு குமாரை என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறேனோ அப்படியே நடக்கும் என்று விசுவாசித்து என்ன செய்தான், ஆசீர்வதித்தான். கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். முன்னெல்லாம் பலிபீடமா கட்டி என்ன செய்தாங்க, தொழுது கொண்டான். ஆனா கோலின் முனையிலே, இந்த கோலே சாய்ந்து தொழுதான்னா அவர் எங்கும் இருக்கிறார். இதெல்லாம் பிற்காலத்தில் நடக்க போவதற்கு ஒரு அடையாளம். அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் அங்கேயே ஆண்டவர் தொழுது கொள்றான். இல்லப்பா என்ன பலி கொடுத்து கூட்டு போங்க. இன்னும் நிறைய பேர் கோயில் மேல, சர்ச்சி மேல ரொம்ப இது இருக்காங்க. அங்க போய் ஜெபம் பண்ணாதான் பதில் கிடைக்கும், அங்க போய் ஜெபம் பண்ணாதான் காரியம் நடக்கும். இந்த மாதிரி சிலர் விசுவாசிக்கிறாங்க. அவர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். எங்கும் அவரோட நோக்கி கூப்பிட முடியும், எங்கும் அவரை தொழுது கொள்ள முடியும். கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டார். 22ஆம் வசனத்தோடு நாம் இன்றைக்கு முடிக்கிறோம். 22ஆவது வசனம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஆமீன். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, உன்னுடைய ஜாதி உன்னுடைய பின் சந்ததியார் 430 வருஷம் இங்க இருப்பாங்க. அவங்க புறதேசத்திலே அடிமையா இருப்பாங்க. அப்புறம் நான் அவங்கள புறப்பட செய்வேன் என்று சொல்லியிருக்கார். யோசேப்பு அந்த வசனத்தை விசுவாசிக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நாள் என்ன செய்வார், மீட்டு விடுவார். அப்புறம் வழியே இல்லை. இவ்வளவு எத்தனையோ கோத்திரமா வளர்ந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் அதை கொண்டு வர முடியுமா அப்படின்னா அவன் சந்தேகப்படாம என்ன செய்தான் யோசேப்பு. அவனுக்கு அந்த வசனத்தை விசுவாசித்தான். தேவன் ஆபிரகாம் சொன்ன வசனத்தை விசுவாசித்து, அதனால நீங்க கட்டாயம் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அப்ப என்ன பண்ணுங்க, என்னுடைய எலும்புகளை எடுத்து அங்க கொண்டு போயிருங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போங்க என்று சொல்லி சொன்னான். அதே போலவே அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த யோசேப்பு பின்னாட அவங்க எல்லாரும் விடுவிக்கப்பட்டு, மோசே மூலம் விடுவிக்கப்பட்டு சொந்த நாட்டுக்கு வரும்போது அந்த யோசேப்புடைய எலும்பை என்ன செய்றாங்க, எடுத்து இங்கே கொண்டு சென்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் நாம் முன்னடப்போம். அவரே நம்பி இருப்போம், அவரே சார்ந்திருப்போம். உலகத்தின் தேவைகளை அவர் சந்திப்பார், உலகத்தின் பிரச்சனைகளை அவர் மாற்றுவார், குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுத்து போடுவார், எதிராக இருப்பவர்களை அவர் சூறையாடுவார். எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட அவர் இருப்பார். அவங்கெல்லாம் எப்படி இந்த பழைய காலத்துல இன்றைக்கா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பைபிள் இருக்கு, பைபிள் வசனங்கள் நம்மோடு பேசுகிறது, பிரசங்களை கேட்கும்போது அது மூலம் தைரியப்படுத்தப்படுகிறோம். அன்றைக்கு அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பைபிளும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு என்று சொல்லலாம். இன்றைக்கு போல 6வது தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியாக அன்னைக்கு இல்லை. ஒரு ஆவி, தேவனுடைய ஆவி மட்டும் இருந்தார். ஆனால் அதுக்கு வித்தியாசம் நான் சொல்ல விரும்பல, தவறாக கூட போயிடலாம். நல்லா இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஆறுதல் அடிக்கக்கூடிய பிரசங்கிகளோ வேத புத்தகமோ இல்லை. ஆண்டவர் அதையும் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரதான ஆசாரியராக இருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால தைரியமா நம்ம கடந்து செல்வோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு முடிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த கிருபை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த நேரம் மட்டும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இந்த கிருபை எங்களை பாதுகாத்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.